ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் வேலை பார்க்குற பேங்க்கில் வந்து ஃபேமிலி டேன்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணாங்க. அதுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். இது வந்து எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 3 ஈவினிங் 5:30க்கு மேலே தான் நடந்துச்சு இந்த ஃபங்க்ஷன் வந்து. அங்கே வேலை பார்க்குற எல்லா ஸ்டாஃபோட ஃபேமிலியும் வந்திருந்தாங்க. போனோடனே குட்டீஸ்களுக்கெலாம் அந்த மாதிரி சாக்லேட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் அவங்கவுங்க இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்புறம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து குட்டீஸை வந்து அவங்கவுங்களுக்கு பாட்டு பாடனா பாடுங்க, இல்லை என்ன சொல்லணும்னு நினைக்கிங்களோ அதை சொல்லுங்கன்னவும் எல்லா குட்டீஸும் திருக்குறள், அப்புறம் ரைம்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் பாட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலரிங் காம்படிஷன் வந்து நடத்துனாங்க. அவங்களே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருந்தாங்க ஒரு பிக்சர்ஸ்லாம். அதுக்கு வந்து குறிப்பிட்ட டயத்தில் யார் ஃபஸ்ட்டு கலர் பண்ணி முடிக்காங்கன்றது காம்படிஷனாக வச்சுருந்தாங்க. பார்த்திங்கன்னா குட்டீஸ்லாம் நல்லா நம்ம என்ஜாய் பண்ணி அந்த மாதிரி கலரிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதில் யார் பெஸ்ட்டுன்னு செலக்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கவுங்க தனித்திறமையை காட்டுவோன்னு சொல்லிட்டு குட்டீஸ் எல்லாத்துக்கும் எது என்ன பண்ண தெரியுமோ அதை பண்ணுங்கன்னாங்க. எங்கள் வீட்டு குட்டீஸ் வந்து சிலம்பம் சுற்றுனாங்க. அதே மாதிரி நிறையா பேரும் சிலம்பம் சுற்றுனாங்க பின்னாடி. அந்த சின்ன பையங்க பெரிய பையங்க எல்லாருமே சிலம்பம் சுற்றுனாங்க. அதுக்கப்புறம் கராத்தே கற்றுருந்தாங்க போல், அதுவும் செஞ்சு காமிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 குட்டீஸ் வந்து க்யூட்டாக அழகாக அதுவும் நானும் கம்பு சுற்றுறேன்னு சொல்லி அவங்களும் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அவர் பார்க்கக்கூடாது, காலேஜ் சுத்த மாட்டேன். நீ அடுத்து நீ யாரும் சுத்த மாட்டீங்களா? சுத்த மாட்டுக்கு கீழே போட்டுரு. ஏய் குமரே, அதுக்கப்புறம் சின்ன பிள்ளைகளுக்கெலாம் சேர்த்து இன் அவுட் கேம் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுலேயே பெரிய பையங்களுக்கு இன் அவுட் கேம் அதுவும் விளையாட வச்சாங்க. குழந்தைங்களாம் செம்ம குஷியாக ஃபன்னாக செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாலை வந்து நம்ம பக்கெட்டில் த்ரோ பண்ணணும், அந்த கேம் வச்சுருந்தாங்க. இது வந்து எல்லாருமே விளையாண்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லக்கி ட்ரா விளையாண்டோம். அதுவும் செம்ம ஃபன்னாக போச்சு. எல்லாருமே சேர்ந்து தான் விளையாண்டுட்டு இருந்தோம். நமக்கு லக்கே கிடையாதுங்க, போன மொதல் ரவுண்டே வெளியே வந்தாச்சு. சுத்தல்
பேக்கெட் மாற்றணும். வாங்காமல் இருந்தாலும் அவுட்லாம். ஒரு ஸ்டாப் ஆயிடுச்சு. ஜெயிச்ச எல்லாத்துக்கும் gift வாங்கி வச்சுருந்தாங்க. அதை எல்லா குட்டீஸ்க்கும் கொடுத்தாங்க. எல்லா குட்டீஸ்க்குமே எல்லா கிஃப்ட்டும் போகணுன்றதுக்காண்டி எல்லாத்துக்குமே ஒன்று ஒன்று கொடுத்தாங்க. அது போக பெரியவங்களுக்கு வந்து யார் யார் கேமில் வின் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி கொடுத்தாங்க. சாப்பாடு நைட் டின்னர் வந்து அவங்களே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு எல்லோரும் ஹாப்பியாக கிளம்பியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.